இந்த மோட்டார் சம்பந்தமான தகவல் உங்களுக்கு எங்கே இருந்து எடுத்துக்கொண்டீங்க நீங்க? வணக்கம் தம்பி, என்னுடைய பேர் வந்து எடிசன். நான் கனடாவிலேருந்து வந்திருக்கேன். இப்போ இது சம்மந்தமாக வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சில விளம்பரங்கள் பார்த்தேன். அப்போ இந்த விளம்பரத்தை பார்த்து போட்டு நான் என்ன செய்தேன்னா, ஸ்ரீலங்காவில் அங்கீகரிக்கப்பட்ட செல்கான் கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து நான் கால் பண்ணி காய்க்கிறதுல மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நந்தினி அவர்களோட நான் இது தொடர்புக்கு வந்தேன். அவன் என்னோட தொடர்புக்கு வந்தவா. அப்போ இது சம்பந்தமான தரவுகளை வந்து நான் கனடாவில் இருக்க ஒரு சில தேவையான தரவுகளை, முக்கியமான தரவுகளை எடுத்து நான் அதுக்கு பிறகு நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு ஸ்ரீலங்காவில் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து அவையோடையே நேரடியாக தொடர்புக்கு போன இடத்துல அவர்கள் வந்து எனக்கு தேவையான தரவுகளை தந்து வர. இப்போ நான் அவர்களிடம் வச்ச முதல் கோரிக்கை வந்து எனக்கு 3 ஹோர்ஸ் பவர் மோட்டர் வேணும்னு சொன்னாங்க. அப்போ 3 ஹோர்ஸ் பவர் மோட்டருக்கு அவர்கள் அதுக்கான திட்டமிடுதலை எனக்கு சொன்னவர்கள். என்னகிட்ட எதிர்காலத்தில் வந்து எனக்கு விரிவாக்கம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கான திட்டமிடுதலையும் அவர்கள் இப்படி செய்யலாம்னு சொன்னவர்கள். இப்போ அதுக்கு வந்து 3 ஹோர்ஸ் பவருக்கு வந்து தேவைப்படுன்றது வந்து 6 பேனல் தேவைப்பட்டது. அப்போ 6 டிசி பேனல் போட்டு இப்போ அதுலேருந்து டிசி பவர் எடுத்து இப்போ இதில் கிடக்கிறது 3 ஹோர்ஸ் பவர் மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான். அப்போ எங்களுக்கு வந்து ஏசியிலேயும் பேர் செய்கிறதுக்கு ஏசி பவரை வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்களால் கொடுத்து திரும்பவும் வந்து டிசியாக மாற்றி இந்த ஏசி டிசிலேயும் பாவிக்கலாம். அப்போ இந்த மோட்டரில் வந்து இந்த 2 விதமான சலுகைகளும் இருக்கின்றது. அப்போ ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலமாக நான் பாவிக்கலாம். அப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே நல்ல திருப்தி. ஆனால் வந்து ஒன்று மட்டும் இந்த தண்ணியுடைய பவர் மட்டும்தான் அதிகமாக இருக்கின்றது. அப்போ இந்த தண்ணியுடைய பவரை வந்து நான் கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டித்தான் இப்போ இவர்களுடன் தொடர்புக்கு இருக்க பேர் என்னட்டிக்கின்றா. இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு தேவையான பவரையும் விட இந்த ஹோஸ் பவர் வந்து அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக இவர்களுடன் என்ன மாதிரியான கருத்துருவாக்கத்தை செய்யலாம் என்பதை குறிக்கின்ற நன்றி, வணக்கம். அதோட வந்து இப்போ இந்த மோட்டர் நாங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்? இது வந்து இப்போ எனக்கு இந்த கணத்தின் ஆழ்வம் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி வரும் நினைக்கிறேன் மொத்தம். எனக்கு இதுக்குள்ள வந்து 2 பிள்ளைக்கிணறு இருக்கணும், 3 பிள்ளைக்கிணறு இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கிணறும் ஒரு 5 அடி 6 அடி சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு 40லேருந்து 45 அடி கிணறு. அப்போ இது வந்து நாங்கள் கிணத்துக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். 3 ஹோர்ஸ் பவர் மோட்டரும் விட்டு இது வந்து 3 இன்ச்சு பைப் வந்து விட்டுருக்கோம். இப்போ இதோடைய வீரியத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள், தண்ணி எவ்வளோ வேகமாக வருகின்றதை. அப்போ இது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று கேட்டால் இதுக்கு நான் செய்த முதலீடு வந்து கிட்டத்தட்ட 6,50,000 ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து 6,50,000 செலவழித்து நான். ஆனால் வந்து எனக்கு காலமே 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் எங்களுடைய என்னென்ன சொல்கிறது டிபெண்ட்ஸ் அந்த சூரியனுடைய சக்தியை வச்சு நாங்கள் அதுக்கேற்ற மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட நன்றி, வணக்கம். உங்களோட இடம் எதன்னா? நான் கிளிநொச்சியில் வந்து கனகபுரம் மகா வித்யாலயம் என்னென்னுக்கிட்டால் கனகபுரத்தில் வந்து டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த டெக்னிக்கல் காலேஜில் 5ஆம் பண்ணைன்னு சொல்லி அந்த 5ஆம் பண்ணையில் வந்து நாங்கள் இந்த கனகபுரத்துடைய பிளே கிரவுண்டுக்கு கிட்டத்தான் இந்த இடம் அமைச்சிருக்கிறோம். இப்போ எங்களோட லேபர்ஸ் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக உங்களுக்கு வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தந்துருக்காங்களா? நான் என்ன அவர்கிட்ட ரெக்வர்ட் பண்ணினானோ அதை வந்து அவர்கள் எனக்கு செய்திருந்தேன். என்னென்னு கேட்டால் இப்போ எனக்கு வந்து அவர்கள் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து ஒரு வெளியில் வைக்க வலிக்கிட்டவர்கள். இப்போ நான் அவர்கள்ட்ட பணிகள் பார்த்துட்டு வந்தேன். என்னென்னு எனக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் வேணும், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட்ன்றபடியாக அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காண்டி அந்த கண்ட்ரோல் யூனிட் மெட்டது அந்த மெயின் சுவிட்ச் எல்லாத்தையும் எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ளேயே வந்து செட் பண்ணி தர சொல்லி கேட்டேன் நான். இப்போ அவர்கள் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாம் செட் பண்ணி தந்தவர்கள். இப்போ ஒரு சில அடிஷனல் சார்ஜில் அதை நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்ன கேட்டால் இப்போ ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட்ன்றதுக்காண்டி நான் அதை வந்து எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ளேயே செட் பண்ண சொன்னான். அப்போ அதை வந்து அவர்கள் அதை நான் கட்டபடியே சேர்ந்தார்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து நாங்கள் அடிக்கிற ஃபோர்ஸையும் பார்த்துக்கலாம். பாருங்க, நாம இது வந்து இப்போ செப்பரேட்டாக நாங்கள் தண்ணியை வெளியில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷனுக்காண்டி தான் நாங்கள் இப்போ உள்ளே விட்டுருக்குறோம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.